சட்டக்கடிய நேயர்கள் மற்றும் அனைத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் குற்றம் புரிவதற்கு, குழந்தைகள் தவறான வழியில் நடப்பதற்கு, குழந்தைகள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு பெற்றோர்கள் காரணமாகிறார்களா அப்படின்றத எந்த வகையில் காரணமாகிறாங்க. பொதுவாக இப்போ விஷயம் சைல்ட் ஸ்நாச்சிங்கு, ஒரு திருட்டு, தெஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது, ஒரு மர்டர். இப்போ மாதிரி செல்லூரில் ஒரு அரசியல் பிரமுகர் கொண்டுட்டாங்க, ஒரு 5 பேர் சேர்ந்து. அந்த குற்றம் இழைத்தவர்கள் 5 பேர் பார்த்தீங்கன்னா 17 வயசு, 18 வயசு, 19 வயசு இவ்வளோக்குள்ள தான் இருக்குது. அப்போ அவர்களெல்லாம் சிறுவர்கள் தான் இருக்குது. ஸோ அவர்களோட வளர்ப்பு எப்படி இருக்கோ, அவங்க சமுதாயத்தில் எப்படி வளர்ந்ததுனால இப்படியெல்லாம் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. நிறையா செயின் ஸ்நாச்சிங்னா பார்த்தீங்கன்னா அதே தான். ஒரு 20 வயசுக்குள்ளே தான் எல்லாமே செயின் ஸ்நாச்சிங் ஃபுல்லாமே. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு அடித்தட்டி, ஒரு கத்தி குத்து, ஒரு அறவாலை வெட்டிட்டாங்க, ஒரு பெரிய செயின் எடுத்துகிட்டு போயிட்டான், ஒரு 10 பவுன் செயின் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்றதெல்லாம் யாரும் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அடிப்படை குற்றங்கள்லாம் அவங்க அந்தளவுக்கு ஒரு மர்டர் செய்கிறாங்கன்னா திடீர்னு போய் ஒரு கத்தி எடுத்து குத்துறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல என்னென்னா பழக்கப்பட்டு ஊறி போய் தான் வளர்ந்து நிற்கும் போது தான் அந்த மர்டர்ன்ற விஷயத்துக்கு அவன் போகிறான். அப்போ குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி கவனிக்கிறீங்களா, இல்லை அவர்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறார்கள், பாதுகாப்போடு வளர்க்கப்படுகிறார்களா அப்படின்றதான் ஒரு சின்ன டிஸ்கஷன். இப்போ ஒரு தாயார் ஒரு குழந்தைய ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு காய்கறி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 1/2 கிலோ ஒரு உருளைக்கிழங்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அவங்களுக்கு அந்த குழந்தை அறியாமலும் அந்த கடைக்காரங்களை அறியாமலும் அவங்க பெற்றோருக்கு தெரியாமலும் என்னதுன்னா ஒரு 2-3 கத்திரிக்காய் எடுத்து கூடைக்குள்ளே போட்டுருச்சு. இந்த கத்திரிக்காய் கூடை போட்டதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த தாயார்கிட்ட இந்த குழந்தைங்கம்மா இந்த கத்திரிக்காய் இதை பாரு இப்படி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்கன்னு வச்சுக்காங்க. காமிக்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எடுத்துட்டியாப்பா, இப்படிலாம் எடுக்கக்கூடாதுப்பா, இதெல்லாம் கெட்ட விஷயம், இது அடுத்தவங்க பொருள், நம்ம காசு கொடுத்ததுக்கு பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம், இது நமக்கு தேவையில்லை, நமக்கு உண்டானது இருக்குது, இதை போய் கொடுத்துட்டு வந்துன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்டே கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் தம்பி தெரியாமல் எடுத்து போட்டானா, பாப்பா தெரியாமல் எடுத்து போட்டுச்சான்னு சொல்லி கொடுத்துட்டு வரலாம். இது தவறு அப்படின்றது அந்த இடத்துல குழந்தை உணர்ந்துடும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு குழந்தைக்கு மனப்பக்கம் அந்த வயசுலேயே விதை ஊன்றப்படும். சப்போஸ் அந்த குற்றத்தை ஊக்கப்படுத்துவ விதமாக, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குற்றத்தை நீங்களே என்ன பண்ணுவீங்க, அந்த ஊக்கப்படுத்தும் விதமாக அந்த இன்னைக்கு நீ 2-3 கத்திரிக்காய் எடுத்து போட்டுட்டு வர, நாளைக்கு நீ என்ன பண்ணு, இன்னும் ஒரு 5 கத்திரிக்காய் இதேமாரி 5 கத்திரிக்காய் 5 வெண்டைக்காய் இப்படி எடுத்து போடு, நீ குழந்தை தானே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல குழந்தை குற்றம் அப்படின்றது குற்றம்னு தெரியாமலே அது எப்படின்னா செய்யும். குற்றத்தை அம்மா இது குற்றமே இல்லை, அம்மா இது இப்போ இந்த பொருளை எடுக்கிறது தானே இது, அப்போ எடுக்கிறது குற்றமாகாது, அதனால நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அப்போ என்ன ஆகும்னா, நாளைக்கு உங்கள் வீட்லேயே ஒரு 10 ரூபான்றது 100 ரூபா ஆகும், 100 ரூபான்றது 1000 ரூபா ஆகும், 1000 ரூபான்றது 10,000 ஆகும், 10,000 1 லட்சம் ஆகும். இப்படி அவங்க கெப்பாசிட்டி தகுந்தாப்புல குழந்தையின திருட ஆரம்பிக்கும். அப்போ பொருளும் அதே மாதிரி நகை ஒரு சின்ன பொருள், ஒரு சின்ன பாத்திரம், ஒரு சின்ன ஸ்பூனு, ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பாத்திர கடைக்கு போகிறோம், தெரியாமல் எடுத்துகிட்டு போட்டு வரேன், அதை நீங்கள் ஊக்கப்படுத்துங்க, நாளைக்கு வெள்ளி ஸ்பூனு, செயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லை ஒரு அண்டாவை எடுத்துக்கொண்டு போய் உங்கள்கிட்ட சண்டை போட்டு அடகு வச்சுருவேன், அடகு வச்சுட்டு போய் தண்ணி அடிப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள், தண்ணி அடித்து உங்களை போட்டு அடிப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சப்போஸ் ஒரு சின்ன சின்ன தவறு நடக்கும் போதே நீங்கள் கண்டிச்சிட்டிங்கன்னா, இப்போ குழந்தைகள்கிட்ட இது குற்றம் செய்யாதப்பா, இது தவறு, குற்றம் சொல்லாமல் இது தவறு, இது செய்யாதப்பா, இந்த மாதிரி செய்கிறதுனால அசிங்கமாக இருக்கும். இப்போ கடைக்காரங்க தெரியாமல் எடுத்து போட்டு வந்துட்டீங்க, ரைட்டு. இதே ஒரு ஒரு கோபக்காரன், ஒரு புரியாதவன் கடை வச்சிருந்து அந்த கடையில் போய் பிள்ளைங்க எடுத்துட்டு இதே நீங்கள் திருப்பி கொடுக்கும் போது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏமா பிள்ளைய வளர்க்குற லட்சணம் அது, நீங்கள் திருடிட்டு போயிட்டு இப்படி தான் நீங்கள் குடும்பம் இது வரைக்கும் என் கடையில் எவ்வளவு திருடிட்டு போயிருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு கோவம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது குழந்தைகள் சப்போஸ் நீங்கள் வேண்டுமென்றே எடுத்துட்டு உங்கள் வீட்டில் பார்க்கும் போது அந்த பொருள் இருக்குமேனா அவன் எப்படி கோவப்பட்டு கத்துவான். அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு 4-5 ட்ரிப் இது இருந்துச்சுன்னா, அம்மா இப்படி செய்கிறாங்க, அப்பா இப்படி செய்கிறாரு, அதனால நம்மளும் இப்படி செஞ்சால் தப்பு கிடையாதுன்னு அதிகபட்சம் சண்டை தானே போடுவோம் அப்படின்ற இதில் குழந்தைகள் வந்துச்சுன்னா, நாளையுடன் சமுதாயத்திலேருந்து அவர் குற்றவாளிகள் மாறுகிறார்கள். அது பெற்றோர்களுக்கு எதிரியாகும், சமுதாயத்துக்கு எதிராகும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு எதிராகும் குழந்தைகள் குற்றவாளியாக மாறுகிறார்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையிலேயே விதைக்கும் போதே நல்ல விதையாக, எந்த ஒரு விதையும் நீங்கள் குழந்தைகள் மனசில் விதைக்கிறீங்கன்னா அது நல்ல விதையாக விதைக்கணும்.
அப்போ தான் அது நல்ல மரமாக வளர்ந்து உங்களுக்கு வந்து பலனை தரும். அந்த மரன்றது பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவு, ஒரு ஊக்கம், ஒரு நல்லொழுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதே மாதிரி தான் வந்து தகப்பன்மார்களும் பிள்ளைங்கள்ட்ட போய் காசு கொடுத்து பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா, இல்லை ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வா, இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி பாக்கெட்டு, இந்த தண்ணி இது பாட்டிலை உடச்சி ஊற்று, இந்த ஒரு தீப்பெட்டி எடுத்துருவா, அவங்க முன்னாடியே சிகரெட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தகப்பன் வந்து செய்யும் போது பிள்ளைங்கள்கிட்ட வந்து என்ன ஆகுன்னா, ஒரு ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தானா, அப்பா புகையாக அழகாக விடுறாரு, நம்ம வந்து நான் ஒரு ரவுண்டாக விட்டால் நம்ம ஹார்ட்டினாக விடுவோன்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ அந்த ஹார்ட்டின் வந்து என்ன ஆகுன்னா, நாளைக்கு உங்கள் ஹார்ட்டினில் வந்து ஓட்டை போடுற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது. பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரிவென்ச் வந்து வேறு எங்கே எடுக்காது. ரிவென்ச் படி வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராகவே எடுக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, சிகரெட் எடுக்கும்போது அவன் சிகரெட் அடிக்கும்போது உங்களுக்கு சிகரெட்டை வாங்கிட்டு வரான், வாங்கையில் ஒரு ரூபா 2 ரூபா கொடுத்து பழக்கம் பண்ணுவீங்க, நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பீங்க, அதில் அவன் ஒரு சிகரெட் வாங்கி அடிப்பேன், அவன் ஒரு கட்டிங் வாங்கி அடிப்பேன், கட்டிங் வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டு வந்து உங்களே எடுத்துக்கப்பேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்பயே அந்த குற்றத்தை வந்து செய்யாமல் நீங்கள் உங்கள் குற்றம் உங்களோடையே போகட்டும், நீங்கள் சிகரெட் அடிக்கிற உங்களோடையே போகட்டும், தண்ணி அடிக்கிற உங்களோடையே போகட்டும், கெட்ட வார்த்தை சொல்லி வந்து ஒரு மனைவியை திட்டும்போது, ஒரு குடும்பத்தை திட்டும்போது, அடுத்தவங்களை திட்டும்போது அது உங்களுக்கு பிள்ளைகள் காதலையோ கண்ணில் பார்க்காமலோ நீங்கள் செய்தீர்களோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் என்றைக்கு அவங்க முன்னாடி இதெல்லாம் செய்கிறீங்களோ, ஒரு கடன் வாங்குறதா இருக்கட்டும், கடன் வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டு நீங்கள் அசிங்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கடைக்கு கடன் வாங்குறது வந்து வீட்டில் வந்து சத்தம் போடுறான் அப்படின்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும். ஆழமாக பதிஞ்சிட்டு நீங்கள் வந்து அப்பா வந்து தொடர்ந்து கடன் வாங்குறாரு, ஓடி விழுகிறாரு, இதே மாதிரி வாங்குவோம், கடன் வாங்கி தண்ணி அடிப்போம், கடன் வாங்கி சிகரெட் அடிப்போம், இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா உங்கள் குழந்தை மனசில் வந்து விதையாகவே விதைக்கும். அப்போ என்ன ஆகுனா, அவன் சிகரெட் வச்சா தப்பு இல்லை, தண்ணி அடித்தா தப்பு இல்லை, இப்படின்ற ரீதியில் அவன் பழக்க வழக்கம் கெட்ட வழக்கமாக போகும். நாளைக்கு வளர்ந்து அவன் 14-15 வயசு வரும்போது நீங்கள் வந்து காசு கொடுக்காம கண்டிச்சிங்கன்னா அவன் உங்களுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுவான்னா சண்டை போடுவான், உங்களை திட்டுவான், உங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள், முக்கியமான பொருள் உங்கள் மகளுக்காண்டி சேர்த்து வச்சுருப்பீங்க, நகை, அதில் கை வைப்பான். உங்கள் மகளுக்காண்டி ஒரு பணம் சேர்த்து வச்சுருப்பான், அதில் கை வைப்பான். அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும். உங்கள் பொருள் ஏதாவது சேர்த்து வச்சுருப்பீங்க, இல்லை வீட்டு டாக்குமெண்ட்டு சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் அவன் எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஒரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சமுதாயத்தில் வந்து இப்போ சின்ன சின்ன வீட்டு விஷயங்கள் அப்படியே என்ன ஆகுனா குழந்தை மனசில் ஆழமாக பதியப்பட்டு, அப்பா வந்து சிகரெட்டை வாங்கிட்டு வர சொன்னார், நம்ம அதை அடித்து பார்த்தோம், அப்பா தண்ணி வாங்கிட்டு வர சொன்னார், அதை நம்ம அடித்து பார்த்தோம், அப்பா வந்து அம்மா கெட்ட வார்த்தையில் திட்டினார், அதை நம்ம சொல்லி பார்ப்போம், ஒரு நண்பர்களிடையே சொல்லி பார்ப்போம், ஒரு ஸ்கூலில் போய் சொல்லி பார்ப்போம், ஒரு காலேஜில் போய் சொல்லி பார்ப்போம், ஒரு வாத்தியார்கிட்ட சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் பப்ளிக்கில் பிஹேவியர், பஸ்ஸில் போகும்போது ஒருத்தனை கெட்ட வார்த்தையில் கூப்பிட்டு பார்ப்போம், ஒரு தேட்டரில் போய் ஒருத்தனை போய் திட்டி பார்ப்போம். அப்படின்ற இதில் மனசுக்குள்ள என்ன ஆகுன்னா வளர்ந்துடும். வளர்ந்தா ரிசல்ட் என்ன ஆக போகுது? சண்டை தானே. சண்டைனா எங்கள் அப்பா எங்கள் ரோட்டில் எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், அதெல்லாம் அவங்க அம்மா தாங்கிக்கிட்டு அவங்க கூட தானே இருக்காங்க, அந்த மாதிரி நம்மளும் செஞ்சால் என்ன அப்படின்றதில் என்ன ஆகுன்னா ரிவென்ச் ஆகும். கடைசியில் அப்பாவும் மகனுமே ரோட்டில் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு ஒரு வழி ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகுன்னா போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து போவோம். அங்கே இருக்கிற ஏட்டோ இன்ஸ்பெக்டரோ என்ன ஆவார், ஒருத்தர் ஒரு நல்ல போலீஸ்காரர் இருந்தால் உங்களை இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சமாதானமாக உங்களை பிரித்து விடுவார். இதே இல்லை அவருக்கு வருமானம் வரணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு எஃப்ஐஆரை போடணும் அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டுவார். அப்போ நீங்கள் ஒரு 10,000 20,000 போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழுகணும். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. அவர் எஃப்ஐஆர் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் அப்படின்னா பஞ்சாயத்து பண்ண மாட்டார், ஒன்றும் மாட்டார். உங்கள் அப்பா எனக்கு இதான் வேறு வேலையே இல்லையடா, 2 பேரும் ஓயா வாரத்துக்கு ஒரு ட்ரிப் சண்டை போட்டு வருவீங்க, உங்களுக்கு நாங்கள் சமாதானப்படுத்தி வைக்க திருப்பி 10 நாள் திருப்பி மறுநாளே நீங்கள் வந்து சண்டை போட்டுருந்தீங்க, இப்போ இதே ஒரு பழப்பாய போச்சாடான்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் உங்கள் மேலேயும் உங்கள் பையன் மேலேயும் போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன வழக்குக்கு போகணும். இப்போ வழக்குக்கு போனீங்க அப்படின்னா வக்கீலாகி எங்களுக்கு சம்பாத்தியம், வக்கீலாகி எங்களுக்கு சம்பாத்தியம் அப்படின்னு நீங்கள் வாய்தா கழுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபீஸு கொடுக்கணும். ஸோ ஒரு பஞ்சாயத்து, ஒரு வழக்கு அப்படின்னா இப்படி ஆரம்பிக்கிறது கிடையாது. உங்களால் கோர்ட்டால் தான் தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து கோர்ட்டு வந்து நடவடிக்கை தீர்த்து வைக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை தீர்த்து வைக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பிள்ளைங்களை வந்து அன்பாக சொல்லி ஒரு விஷயத்தை இது தவறுப்பா, அது செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறதும் இல்லாமல் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகள் மனசுக்கு ஊறும். ஒரு தர்மம் செய்கிறாருக்கும், ஒரு தர்மம் கட்டு ஒரு வாசப்படியில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் இது போட்டுட்டு வாப்பா, அவங்க
இப்போ சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்க, ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இந்த நம்மள்ட்ட வந்து பத்தாம ட்ரெஸ்லாம் இருக்குது, நீங்கள் அவங்க போய் கொடுத்துரு. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை இருக்குது, அது ட்ரெஸ்ஸு. இப்போ அவன் சின்ன பையன் 2 வயசு பையன் டவுசர் இல்லாமல் போகிறேன், சட்டையே இல்லாமல் போகிறேன், அவனுக்கு போய் கொடுத்து உதவுங்க அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தை விதைச்சி வளர்த்திங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணங்களை விதைச்சி வளர்த்திங்கன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு கொடூரமான செயல்களும் வந்து மனசில் வந்து இருக்கவே இருக்காது. அவனும் நல்லா இருப்பான், சமுதாயத்தும் நல்லா பார்த்துக்குவான், உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களை வந்து பெருமையாக பார்த்துக்குவாங்க. இப்படி ஒரு பிள்ளையை வளர்த்துருக்காங்க, அதனால் இந்த பையனோட வந்து நம்ம பையன் சேர்ந்தால் கெட்டு போக மாட்டான் அப்படின்றது. அப்போ அந்த தெருவே சுத்தமாகும், அப்புறம் அந்த கிராமமே சுத்தமாகும், அதுக்கப்புறம் அந்த மாவட்டமே சுத்தமாகும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டு அந்த மாநிலமே சுத்தமாகும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாமே படிப்படியாக ஸ்டெப்பாக வரும். நீங்கள் உங்களை பார்த்த ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க கற்றுக்கிறது. இது வந்து பெற்றோர்கள் எல்லா பெற்றோர்களுக்கும் ஜாதி மதம் இனம் கடந்து எல்லா பெற்றோர்களுக்கும் உண்டானது தான். உங்கள் பையன் வந்து நாளைக்கு சமுதாயத்தில் வளர்ந்து ஜெயிலுக்கு போகாமல் இப்போ பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் இருக்கணும்னா இதை முதல்ல செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்தே நல்ல விஷயங்கள் பண்ண, அதாவது நீங்கள் நல்ல விஷயம்னு சொல்லியெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு கெட்ட விஷயமே பிள்ளைகள்கிட்ட இருந்து பண்ணாதீங்க, பிள்ளைங்களுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. நீங்கள் கணவன் மனைவி சண்டை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு தனி அறைக்கு போய் கூட சண்டை போட்டுட்டு கூட வாங்க. இல்லை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தனியாக போய் திட்டிட்டு கூட வாங்க. சின்ன பிள்ளைங்கள மனசில் விதைக்காதீங்க. அது அவங்கள என்ன ஆகுன்னா அது வந்து மரமாக வளராது, ஒரு கனியாக காய்க்காது. அது எப்பயுமே ஒரு விஷக்கிருமியோடு சேர்ந்தே வளரும். ஏன்னா அது வந்து அது கள்ளிச்செடி ஆகிறதுக்கும் அது பூங்காவனம் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் விதைக்கிறது தான். அதனால் ஃப்யூச்சரில் வந்து அவன் எந்த குற்ற செயலையும் ஈடுபடக்கூடாது, அவர்கள் நண்பர்களையும் எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாலுமே அவன் தடுப்பான். டே தம்பி பண்ணாடா நண்பா, இது ஒரு கெட்ட செயல், பண்ணாடி இது ஒரு தப்பான செயல் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் வந்து தடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மொபைலெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாடகம் பார்க்குறது, தொடர்ந்து மொபைலை நோண்டுறது, பிள்ளைங்களை கவனிக்காமல் இருக்குது. ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, பிள்ளைங்க சமைக்கிற இதை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு நாடகம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு நாளைக்கு 20 நாடகம் பார்க்குறான்னா அதில் 18 நாடகம் கண்டிப்பாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அங்கே மாமியார் மருமக சண்டையை பார்த்துக்கிட்டே வந்து பிள்ளைகளை கவனிக்க அப்படிங்கனாலும் போச்சு. அங்கே கணவன் வந்து ஒரு வெட்டு குத்து சண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒரு சிகரெட் அடிக்கிறது செயலாக பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒரு தண்ணி அடிக்கிற செயலாக பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றது நீங்கள் ஒத்த டிவியே மொபைலை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கனாலும் தவறு. இப்போ ஒரு பாலியல் தூண்டலுக்கு உண்டான ஒரு வீடியோவோ ஒரு பெற்றோர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா, இவன் ஃபோனை வாங்கி சப்போஸ் கேம் எதுவும் சர்ச் பண்ணுறான் அப்படின்னா அந்த கேப்ஷன் வந்து அதில் மொபைலில் வருது அப்படின்னா தவறாக அதே இதை சர்ச் கொடுத்துட்டான் அப்படின்னா அது புகைப்படம் வீடியோ வருதுன்னா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க என்னன்னா அவனுக்கு ஒரு இதாகும். அப்போ அவனும் சமுதாயத்தில் வந்து கெட்டு போயிடான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப தவிர்த்துருங்க. மொபைலில் வந்து அளவாக பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கேம் விளையாடுறதுனா ஒரு கேம் விளையாடுறா இவ்வளோ 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நீ படிச்சிரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளையாடு, இல்லைவா இன்னும் செஸ் விளையாடுவோமா, இல்லை கேரம் போர்டு விளையாடுமா, இல்லை இந்த நான் பந்து போடுறேன் ஒரு 6 பந்து போடுறேன் நீ விளையாடு, இந்த நான் ஒரு 6 பந்து வா கொஞ்ச நேரம் ஓடி விளையாடுப்போம், நீ வெளியில் சைக்கிள் விட்டு நான் உட்காந்து நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிள்ளைங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களையோட பெற்றோர்களையோட ஒரு நல்ல நண்பர்கள் வந்து குழந்தைகளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, குழந்தைகளை பார்த்துக்கோங்க, குழந்தைய அக்கறையாக வளருங்க. சமுதாயத்தில் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒரு அரசியல் கட்சி தலைவராகணும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராகணும், பிரதமர் ஆகணும், அது அமெரிக்க அதிபர் ஆகணும், ஐநா சபையோட தலைவராகணும் அப்படின்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. சமுதாயத்தில் வந்து அவர் ஒழுக்கமாக ஒரு மனுஷன் ஆகணும். அப்போ ஒரு நல்ல ஒரு மனிதன் ஆகணும்னா அவனுக்கு என்ன ஆகணும்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லி ஒன்று சின்ன சின்ன விஷயங்களும் சொல்லி வளர்க்கணும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு மந்த்லி வந்து ஒரு பார்க்குக்கோ ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டிவியில் ஒரு பழைய படம் ஒரு நல்ல படம் போடுறாங்க அப்படின்னாலும் உட்காந்து பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நல்லா அந்த படத்தில் வரும் காட்சிகளில் இந்த விஷயம் நல்லதுப்பா, இந்த விஷயம் கெட்டதுப்பா, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அவன் இப்படி ஆகிட்டான், அதனால் நம்ம பண்ணக்கூடாது. ஒருத்தன் வந்து செலவழிச்சிக்கிட்டே இருந்தான், கடைசியில் அவன் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் தெரியிறான், தண்ணி அடித்து சீட்டு விளாண்டுட்டு லாட்டி சீட்டு எடுத்துகிட்டு பெண் பின்னாடி போய் இப்படி சமுதாயத்தில் இப்படி ஆகிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையாக குழந்தைகள்கிட்ட சொல்லி வளருங்க. நல்ல விஷயத்தை விதையுங்கள். நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான தலைவர்கள், அது சுதந்திர போராட்ட தலைவர்கள், நாட்டுக்கணி தன் சொத்தை இழந்த தலைவர்கள்,
நாட்டுக்காண்டி மக்களுக்காண்டி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பதவி ஏற்க தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வரலாற்றை சொல்லி வளருங்க. பாடத்தில் துணைப்பாட பகுதி இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளையில அம்புலி மாமா கதைகள் வந்து நிறையா படிச்சிருப்பீங்க, முல்லா கதைகள் நிறையா படிச்சிருப்பீங்க, தெனாலிராமன் கதை நிறையா படிச்சிருப்பீங்க, மரியாதை ராமன் கதைகள் நிறையா படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது ஷேர் பண்ணிக்கோங்க பிள்ளைங்கள்ட்ட. சின்ன சின்ன கதைகளை சொல்லிக் கொடுங்க. பாட்டிக்கிட்ட தாத்தாட்ட எப்படி நடந்துக்கணும் அதை சொல்லிக் கொடுங்க. சமுதாயத்தை ஒருத்தங்கள்ட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதை சொல்லிக் கொடுங்க. ஒருத்தங்கள்ட்ட வாங்க போங்கன்னு பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லுங்கள். வா போன்னு சொல்லி பேசி பழகாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட வா போ அப்படின்னு சொல்லி பேசுகிறது வேறு விஷயம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் வா போன்னு சொல்லி பேசுகிற விஷயங்கள். அதாவது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி வளருங்க. பிள்ளைங்களும் நல்லபடியாக வளரும். நன்றி, வணக்கம். இதே மாதிரி சமுதாயத்துலேருந்து உங்களோட குழந்தைகளை வந்து எப்பயுமே வந்து குற்றம் செய்யக்கூடாது. நம்ம சமுதாயம் வந்து நல்ல சமுதாயமாக மாறுறதுக்கு வந்து அடிப்படையே என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இளைஞர்களாக மாறும்போது சமுதாயம் வந்து தானாகவே வளரும். அவர்களுடைய கெப்பாசிட்டியும் வளரும். பெற்றோர்களையும் பெற்றோர்களும் பிள்ளைகளை வளர்க்குற காலமும் வரும். அதனால் நீங்கள் அடிப்படையிலேருந்தே பிள்ளைங்களை வந்து ஒழுக்கமாக வளருங்க. நன்றி, நன்றி, நன்றி.